வா. என்னாச்சுண்ணா? என்னமோ தெரியல, அம்மா ஒன்று கூப்பிட்டு வர சொன்னாங்க. ஃபோனில் வேறு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லுங்கண்ணா. வந்துட்டானா? இன்னும் கிராஸ் பண்ணலண்ணா. கிராஸ் ஆகிட்டானா சொல்லு. ஆனதான் சொல்கிறேன். அந்த பைக்கை ஃபாலோ பண்ண. சொல்லு. கிராஸ் ஆகிட்டானே, அவன் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கோம். சரி. டேய், என்ன வந்துட்டு இருக்கான். ரெடியா? சரி. ஏய் வராண்டா. நில்லுடா, நில்லு. டேய், அவனை விட்டுரு. சரிண்ணா. சாரி பிரதர், ஆள் மாறிடுச்சு. இது ஆள் மாறிச்சா? போட்டுதா போட்டனா? வாங்கடா. எப்படிற ஆள் மாறிச்சு? யூனிஃபார்ம் வண்டியெல்லாம் கரெக்டு தானே? அப்புறம் எங்கே மிஸ் ஆயிடுச்சு? ஒரு நிமிஷத்துல மூச்சே நின்று போச்சுண்ணா. யாருண்ணா அவங்கலாம்? தெரியல, வேறு யாரும் நினச்சி நம்ம வண்டியை நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே நடந்ததையும் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காது, பயந்துட போகிறாங்க. சரிண்ணா. குமாரம்மா, உங்க பையன் வந்துட்டான் போல இருக்கு. நான் கிளம்புறேன். வாடி லட்சுமி, நம்ம போலாம். நமக்கு எதுக்கு ஊர் வம்பு? அம்மா, என்னம்மா ஆச்சு? சொல்லுமா. எங்க இருக்கீங்க?
மணி ரூம்ல. ஏங்க அனு மகேஷ் லவ் மேட்ரு அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு குமார் வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்குங்க. எது? மகேஷ் அனுவும் லவ் பண்றாங்களா? ஏய் என்னடி சொல்ற? அப்போ உங்களுக்கே தெரியாதா? என்னாச்சு மச்சி? சரி ஐயோ கூப்பிடுறேன். டேய் நீ அனு லவ் பண்றீங்களா? ஏதாவது பிரச்சனையா? சொல்லுடா, நீ அனு லவ் பண்றீங்களா? எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் உன் மேல. என் வயிற்றுல நெருப்பள்ளி போட்டியடு. ஃப்ரெண்டு தலைமையில தூக்கி வச்சு ஆடினியடா. போதுமாடா, போதுமா? மா ஜென்ரல் ஏதாவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்துப்பாங்கம்மா, இதை போய் ஏம்மா பெருசுப்படுத்துற? டேய் போட்டோல பார்த்து நான் கேட்கலடா. அவ கூட வேலை செய்யற கௌசில கேட்டுதான் நான் சொல்றேன். இல்லன்னு அவளை சொல்ல சொல்லு. பாரு, நீ சின்ன பொண்ணுமா. அந்த பொறிக்க உன்னை ஏதோ சொல்லி ஏமாத்திருக்கான். அவனை நம்பாதடி, நம்பாத. இல்லம்மா, மகேஷ் வந்து ஏய் நீ படிச்சவதான் அறிவில்லை உனக்கு. இல்ல உனக்கு அவன்தான் வேணும்னா 2 பேரும் கர்மாந்திரம் செஞ்சு எக்கேடோ கெட்டு போக. எப்படியே போக. அந்த ஆஃபீஸை உடைச்சதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சார். நான் குமார் கூட தான் சார் இருந்தேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டா நீங்க அவனை ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க சார் ப்ளீஸ். ஏய், உன் ஃப்ரெண்டு குமார் சொல்லி தான் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். பேசாம வா. ஞானசேகருக்கு சொந்தமான ஸ்டார் ரியல் எஸ்டேட் அலுவலகத்தை அடித்து உடைத்த காரணத்திற்காக மகேஷ் என்கிற மகேஷ்குமாரை 15 நாள் ரிமாண்டில் வைக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. உன் ஃப்ரெண்டு குமார் சொல்லி தான் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். டேய் ஏன்டா மகேஷை போலீஸ்ல மாட்டி விட்ட? நான் எங்கடா மாட்டி விட்டேன்? டேய் நேற்று நீ அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசினது எனக்கு தெரியும். அண்ணா, மகேஷை நான் தான் லவ் பண்ணேன். உன்கிட்ட சொல்ல வேணாலும் நான் தான் சொன்னேன். நாங்கள் லவ் பண்ணுறது பிடிக்கலனா சொல்லியிருக்கலாம்ல. ஏய் அவன் பண்ணது ஒரு விதத்தில் தப்பு தான். அதுக்கு அவன் சட்டையை பிடிச்சி 4 அடி 2 மிதி. அதை விட்டுட்டு அவனை பொய் கேஸில் உள்ள தள்ளி இப்படி அவனை அசியப்படுத்திட்டியாடா. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? ஆமாண்டா, என் தங்கச்சியை லவ் பண்றான்ற கோவத்துல தான் அவனை போட்டு கொடுத்தேன். இப்போ அதுக்கு என்ன? உனக்கு அவன் செஞ்சது கரெக்ட், எனக்கு நான் செஞ்சது தான்டா கரெக்ட். டேய் இதுக்கு மேல இவன்ட்ட பேசிட்டு இருக்கலாம் வேஸ்ட். வாங்கடா போலாம், வாடா. ஏன்டா அப்படி பண்ண? அதான் சொன்னேன்ல. டேய் நீ சொல்றது அவங்க வேண்டாம் நம்பலாம். ஏற்கனவே நீயே என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்க மகேஷ்க்கு அனுவை கல்யாணம் பண்ணி தரலாமான்னு. சொல்லுடா. நம்ம மகேஷை யாரோ ஒரு gang கொல்ல பார்த்தானுங்கடா. என்னடா சொல்ற? யாரா? நேற்று நைட்டு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உடனே சேகரை போய் மீட் பண்ணேன். நான் ஒன்றும் சாட்சி இல்லாமல் போய் கம்மை கொடுக்கல. உன் ஃப்ரெண்டு போனதை பாரு.
சொல்லு குமார். சார் அந்த வீடியோவில் இருக்கிறது என் ஃப்ரெண்டே கிடையாது சார். யாரோ கடையை உடச்சிட்டு என் ஃப்ரெண்டு கொண்டு அந்த பழைய சேகர் மேலே போட பார்க்குறாங்க சார். சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா சார் ப்ளீஸ்? இதை நீ மகேஷ் கிட்ட சொல்லியிருக்கலாமேடா. எதிரி எந்த மூலையிலேருந்து வருவான்னு தெரியாமல் அவனை கூட வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க முடியாதுடா. மகேஷ் ஜெயிலேருந்து வரவனும் 15 நாள் இருக்கு. அவன் வரதுக்குள்ளே இவங்க யாரும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். யார் குமார்? சார் அவர் தான். ஹலோ சார். நான் சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் கருணாகரன். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? சார் என் ஃப்ரெண்டு பேர் மகேஷ். நீங்கள் வேளாச்சேரியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருக்கீங்களே, அங்கே அவனும் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கான். அந்த ஃப்ளாட் விஷயத்தில் உங்களுக்கும் அவனுக்கும் பிரச்சனையானது எனக்கு தெரியும் சார். ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க. நாங்கள் நினச்சோம்னா என்ன சாவடிச்சிருக்கீங்களா? நீங்கள் பத்திரமா இருங்க. சார், அந்த தம்பியை கொள்கிற அளவுக்கு நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது சார். சும்மா பயமுறுத்த தான் சார் அப்படி செஞ்சேன். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை சார். நான் பண்ண பாவத்துக்கு என் பொண்ணை இழந்து நிற்கிறேன் சார். சார், அந்த தம்பி சொன்ன மாதிரி பிளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் அவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் சார். அந்த தம்பிக்கு கூட ஃபோன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு சார். இல்லைண்ணா, நம்ம மேலே டவுட் வர வாய்ப்பே இல்லை. அவன் யதார்த்தமாக தான் பண்ணியிருக்கான். முட்டாள். அவன் எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கான். அவன் என்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறான்னு நான் பார்க்குறேன். சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நேத்துல இருந்து நானும் பாக்குறேன், நீ ரொம்ப பேசுற. நான் கிழித்து வச்சு அறுத்துருவேன். இந்த மிரட்டெல்லாம் உன் பையன் கிட்ட வச்சுக்கோ. என்ன மருமகளே, வாங்க மாமா. தங்கச்சியை கொடுமைப்படுத்துறியா? ஏன் மாமா, உங்க தங்கச்சி என்ன கொடுமைப்படுத்தாம இருந்தா சரி. வாங்கத்த. என்ன காத்து இந்த பக்கம் அடிக்குது? உங்க அம்மா தான் உன் கல்யாண விஷயமா பேச வர சொன்னாங்க. என்னடி கல்யாணத்தை பத்தி பேசின உடனே சத்தத்தையே காணோம்? டைம் ஆச்சு மாமா, நான் வரேன். வரேன். என்ன நீ? அனு மூஞ்சே சரியில்லையே. அவ அப்படிதான், நீ விடுங்க. போலாம். அவங்க கூட்டிட்டு வரல, நானா தான் வந்தேன். அது இல்லை அனு. ஜாமீனுக்கு அப்ளை பண்ணியிருக்கடா, 2-3 நாள் கிடச்சிரும். உன்னை பார்க்கணுன்னா அதான். தங்கச்சியை லவ் பண்ண காரணத்துக்காக ஃப்ரெண்டை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு காலனியில் இருக்கிறவங்கள நம்ப வச்சிருக்கான். அவன் போட்ட பிளானை வச்சு நம்ம பிளான் ஆரம்பிப்போம். என்ன பிளான்னா?